உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லா மனிதரில் அன்பை தேடி வந்தார் இயேசு, அன்பை தேடி வந்தார். அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லா மனிதரில் அன்பை தேடி வந்தார் இயேசு, அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு நம் வாழ்வில் நம்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு நம் வாழ்வில் நம்பு. கணவனின் அன்போ கலைஞ்சிடும், மனைவியின் அன்போ மறைஞ்சிடும், பிள்ளை நன்போ பிரிஞ்சிடும், இயேசுவின் அன்பு மாறாதே. கணவனின் அன்போ கலைஞ்சிடும், மனைவியின் அன்போ மறைஞ்சிடும், பிள்ளை நன்போ பிரிஞ்சிடும், இயேசுவின் அன்பு மாறாதே. அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லா மனிதரில் அன்பை தேடி வந்தார் இயேசு, அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு நம் வாழ்வில் நம்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு நம் வாழ்வில் நம்பு. நண்பரின் அன்போ நழுவிடும், தோழியின் அன்போ தொலைஞ்சிடும், நேசிக்க அன்போ நிறுத்திடும், நேசரின் அன்போ நேசிக்கும். நண்பரின் அன்போ நழுவிடும், தோழியின் அன்போ தொலைஞ்சிடும், நேசித்த அன்போ தோற்றிடும், நேசரின் அன்போ நேசிக்கும். அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லா மனிதரில் அன்பை தேடி வந்தார் இயேசு, அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு நம் வாழ்வில் நம்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு நம் வாழ்வின் நம்பு. தாயின் அன்போ தவழ்ந்திரும், தந்தை நன்போ மறைந்திரும், உறவனின் அன்போ பிரிந்திரும், நேசரின் அன்போ மாறாதே. தாயின் அன்போ தவழ்ந்திரும், தந்தை நன்போ மறைந்திரும், உறவினர் அன்போ பிரிந்திரும், நேசரின் அன்போ மாறாதே. அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லா மனிதரில் அன்பை தேடி வந்தார் இயேசு, அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு நம் வாழ்வில் நம்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு நம் வாழ்வில் நம்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு இயேசுவினுடைய அன்பு. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னேறி வந்து, ஏன்னா நாங்கள் வந்து அப்போது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து இந்த மாதிரி இன்சைடு பண்ணின்னு ஷூ போட்டுன்னு இந்த மாதிரிலாம் இருந்தேன். ஏன்னா அப்போ வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடே இருக்காது, ட்ரெஸ்ஸு இருக்காது அவ்வளோவா. நாங்கள் இருக்கிறது வந்து வாடகை வீடு தான். ஏன்னா இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரொம்ப நாங்கள் கடன் தொழில்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தோம். அப்போ வந்து சொந்தக்காரங்க வந்து யாருமே ஏன்னு கூட வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்க்கவே இல்லை. நாங்கள் சரி இருக்கிறோமா இல்லையா அது கூட தெரியல அவங்களுக்கு. இருந்தால் கூட அவங்க இன்னும் பணம் இருந்தால் தான் பார்ப்பாங்க. ஏன்னா இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப நாள் கொஞ்சம் ரொம்ப கடன் தொழிலில் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். ஏன்னா தற்கொலை அளவுக்கு கூட போயிட்டோம். ஏன்னா இது ரொம்ப வந்து கடன் தொழிற்காரங்க வந்து ரொம்ப வீட்டில் வந்து ரொம்ப வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கொஞ்சம் இடையில வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. சாப்பாடு கூட கொஞ்சம் வழி இல்லாமல் இருந்தது. ஒரு தண்ணி வந்து குடிச்சிட்டு தான் நாங்கள் இருப்போம். அப்போ வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் கூட இல்லை. கொஞ்சம் குடும்ப பிரச்சனைனால கொஞ்சம் இல்லாமல் போயிட்டார். அப்புறம் இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்புறமா கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. அப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் எனக்கு இடையில வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் ஆகிட்டேன். வந்து கொஞ்சம் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தோம். வந்து எங்களை காப்பாற்றவே முடியாது. அது வந்து ரொம்ப உள்ளே வந்து ரொம்ப ஒரு மருவாக வந்துச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது.
வந்து நீங்கள் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வேஸ்ட்டு அப்படி சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்போ வந்து எங்களுக்கு மருத்துவத்துக்கு கூட காசு இல்லாமல் இருந்தது. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் இங்கே வந்து நின்று இந்த மாதிரி சாட்சி சொல்கிறேன்னா அது கர்த்தருடைய பெரிய கிருபை. ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்ணாங்க, வந்து தொடர்ந்து வந்து ஜெபம் பண்ணாங்க, எனக்காக வேண்டிக்கினாங்க. அவங்க வந்து எல்லாமே வந்து ஜெபத்தில் வச்சாங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ அது டாக்டராலே குணப்படுத்த முடியாத ஒரு பெரிய வியாதி இருந்தது. அதை வந்து டாக்டருங்கெல்லாம் ஒரு பெரிய டாக்டர் வந்திருக்கிறார், அவர் தான் ஏசப்பா. அவர் தான் வந்து கிளியர் பண்ணி கொடுத்து இப்போ ஜபத்தில் வச்சு இப்போ நான் நின்று சாட்சி சொல்கிறேன்னா அது கர்த்தருடைய பெரிய